பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு சென்னை டீம் இனி எவ்வளோ மேட்சஸில் வந்து வின் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் தான் சிஎஸ்கே. பட் 2025 ஐபிஎல் சீசனில் இந்த டீம்னால யூஷுவல் டாமினன்ஸ் வந்து காமிக்க முடியல. சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் கூட மார்ச் 23 சென்னை ஸ்டேடியமில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 5 மேட்சுமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. நேற்றுக்கு நடந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட வந்து தோத்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சிஎஸ்கே தான் வந்து பண்ணாங்க. 20 ஓவரில் 9 விக்கெட் வந்து லாஸ் ஆகி 103 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேகேஆர் டீம் வந்து 10 ஓவர்லேயே 2 விக்கெட் லாஸில் 104 ரன் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிஃபீட்னால இப்போ சிஎஸ்கே வந்து 9th பொசிஷனில் வந்து இருக்கு. மொத்தமாகவே 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இதனால சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமானே அப்படின்றது டவுட்டாகவே இருக்கு. ஸோ சென்னை டீமுக்கு இன்னும் 8 லீக் மேட்சஸ் இருக்கிறனால இனி 2 மேட்ச்ல மட்டும்தான் இவங்க வந்து லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க. ப்ரீவியஸ் ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா 14 பாயிண்டோட டீம் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருந்தாலுமே அவங்களோட புவர் நெட் ரன் ரேட்னால சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்து குவாலிஃபை வந்து ஆகல. ஸோ இந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே அட்லீஸ்ட் 7 மேட்ச்ல வந்து வின் பண்ணனாதான் 16 பாயிண்ட்ஸோட டாப் 4க்கு வந்து ஃபினிஷ் பண்ண சான்சஸ் வந்து இருக்கு. இவங்க எல்லா 8 மேட்ச்லயும் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து டாப் 2 ஃபினிஷ் வந்து போறதுக்கு வந்து ஹை சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்க நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.